ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரும்பு, பருத்தி, ஜூட் இது மாதிரியான பணப்பயிர்களில் முக்கியமான ஒரு பணப்பயிர் கமர்ஷியல் கிராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை. இந்தியாவில் புகையிலை சாகுபடியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 36 மில்லியன் மக்கள் ஈடுபடுறாங்க. புகையிலையோட அந்த எக்கனாமி மார்க்கெட் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கோடி ரூபாய். ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை சாகுபடி எப்படி பண்ணணும், இதோட மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதில் நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, இதில் எந்த ரகங்கள்லாம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற எல்லா தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புகையிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 2 வகைகள் இருக்கு. ஒன்று FCV, இன்னொன்று நான் FCV அப்படின்னு சொல்லுவாங்க. FCVனா என்ன? ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா டைப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா டைப். ஸோ இந்த ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா டைப்பை நம்ம ஃபார்ம் பண்ணும் போதும் விவசாயம் செய்யும் போதும் நம்மளுக்கு நிறைய லாபம்ன்றது கிடைக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது டொபாக்கோ போர்டால் ரெகுலேட் செய்யப்படுறது. ஆனால் இந்த நான் ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா டைப் டொபாக்கோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்கிறது இல்லை. இதில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற புகையிலை பொருட்கள்லாம் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த FCVன்ற இந்த ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா என்று அழைக்கப்படுற இந்த டொபாக்கோ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்புறம் கர்நாடகாவில் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வகைன்னு சொல்கிறத விட இது ஒரு முறை. ஸோ இந்த முறையில் பண்ணுற அந்த புகையிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா மதிப்புன்றது அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணுற அந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு வரக்கூடிய லாபமும் அதிகமாகும். இதை பார்த்தீங்கன்னா டொபாக்கோ போர்டு ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற 85% டொபாக்கோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் FCV அப்படின்ற அந்த டைப்பில் தான் வரும். நான் ஃப்ளூக்யூடு டொபாக்கோ அந்த டைப்பில் தான். பீடி, ஹுக்கா, பிக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான் FCV இதுக்கு உதாரணங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 1998ஆம் ஆண்டு 1 கிலோ புகையிலையோட விலைன்றது பார்த்தீங்கன்னா 28 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் 2017ஆம் ஆண்டில் அது 110 ரூபாயாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா இந்த புகையிலை மார்க்கெட்டுன்றது சீரான இடைவெளியில் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் விவசாயிகள் இந்த வகையான புகையிலை சாகுபடியில் ஈடுபடணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த FCV இந்த முறையில் உற்பத்தி செய்கிற அந்த புகையிலை சாகுபடியில் ஈடுபடணும். ஸோ இந்த FCVனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புகை இலைகளை அறுவடை செஞ்சிட்ட பிறகு அதை பார்த்தீங்கன்னா க்யூரிங்ன்றது பான்ஸை பயன்படுத்தி பண்ணுவோம். ஸோ அந்த க்யூரிங் மெத்தடாலஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தனித்துவமாக சொல்கிறாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விலை அதிகம். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவோம். இப்போ இந்த புகையிலை சாகுபடி எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே புகையிலை சாகுபடின்றது பண்ண முடியும். தட்பவெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ்ன்றது இதோட வளர்ச்சிக்கு ஒரு சரியான தட்பவெப்பநிலையாக பார்க்கப்படுது. மழை வளம்ன்றது ஒரு மாதத்திற்கு 88லேருந்து 125 மில்லிமீட்டர் பொழியுதுன்னா நல்லது. அப்புறம் புகையிலை சாகுபடியில் நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்குற இடத்துல நம்ம புகையிலை சாகுபடி செய்யக்கூடாது. வாட்டர் லாக்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா களிமண் நிலங்கள், கிளே சாயில் கண்டென்ட் அதிகமாக இருக்க இடத்துல நம்ம புகையிலை சாகுபடி செய்யக்கூடாது. தண்ணீர் தேங்கிச்சுன்னா புகையிலைகள் இறந்து போயிடும்ன்ற அந்த காரணத்தினால. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மண். இதை தவிர்த்து மற்ற எல்லா மண்களையுமே நீங்கள் புகையிலை சாகுபடி செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணற்பாங்கான லோமி சாயிலில் இதோட வளர்ச்சின்றது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த புகையிலையை நம்ம நாற்றாங்கால் விட்டு தான் பார்த்தீங்கன்னா விவசாயம்ன்றது செய்ய முடியும். புகையிலையோட விதைகள்ன்றது மிகவும் சிறியதாக இருக்கும். அக்ரோனாமிக் கிராப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய விதைன்றது புகையிலைக்கு தான் இருக்கு. அதோட அளவீடுன்றது பார்த்தீங்கன்னா 0.75 மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றாங்கால் விட்டு விவசாயம் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீடு பெட் மூலமாக நாற்றாங்கால் விடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுற முறை. ஆனால் இந்த முறையில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் அதிக அளவில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இதில் இருக்க பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இது டைரெக்டாக அந்த இடத்துலேயே நம்ம லேண்ட்லேயே பண்ணுறதுனால தண்ணீரையும் சரியான இடைவெளியில் கொடுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையிலையும் நம்ம நாற்றங்கால்களை விடலாம். அது பார்த்தீங்கன்னா ட்ரே மெத்தட். இப்போ காய்கறி பயிர்களில் ப்ரோட்ரே மாதிரியெல்லாம் நம்ம விதைகளை விட்டு நம்ம வளர்ப்போம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா புகையிலையும் இந்த ட்ரே மெத்தட் மூலமாகவும் நம்ம நாற்றங்கால்களை வளர்க்கலாம். ஸோ இந்த 2 முறையில் ஏதோ ஒரு முறையை பின்பற்றி நம்ம நாற்றங்கால்களை வளர்க்கலாம். மார்ச் டு ஏப்ரல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றங்கால் நர்சரி அமைக்கிறதுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றங்கால்களை அமைக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை சரியான இடைவெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்ச்சின்னு அழைக்கப்படுற தழைக்குளத்தையும் பயன்படுத்தணும். தண்ணீர் அதிகமாக நீராவியாகி அட்மாஸ்பியருக்கு போகக்கூடாதுன்ற காரணத்தினால நம்ம வைக்கோல் மாதிரியான ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி இயற்கை முறையிலே பார்த்தீங்கன்னா நம்ம தழைக்கூளத்தை ரெடி பண்ணலாம்.
ஸோ சீடு ரேட்டு எந்த அளவுக்கு விதைகள் வந்து நம்ம கொடுக்கணுன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறோன்னா 3.5லேருந்து 4 கிலோ வரைக்கும் விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுவே வந்து அந்த நர்சரி லெவலில் பார்க்கும்போது 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 3.5லேருந்து 4 கிராம் வரைக்கும் விதைகளை வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக இருக்குது. அந்த காரணத்தினால நான் சொல்லக்கூடிய உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இயற்கை விவசாயம் பண்ண லாபம் வந்து இருக்காது. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வேணால் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இருக்குது மேலே எல்லா ஃபர்டிலைசருமே. ஆனால் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை மட்டும்தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நாற்றங்கள் அமைக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம 10 மீட்டர் ஸ்கொயரில் நம்ம 50 கிராம் வரைக்கும் அமோனியம் சல்ஃபேட் நைட்ரஜன் சத்துக்கு வந்து கொடுக்குறோம். 50 கிராம் வரைக்கும் பொட்டாசியம் சல்ஃபேட், 300 கிராம் வரைக்கும் சூப்பர் பாஸ்பேட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 3 தழை சத்துமே வந்து இந்த 3 நியூட்ரியன்ஸுமே புகையிலை சாகுபடிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ புகையிலை சாகுபடியில் இருக்க முக்கியமான ரகங்கள்லாம் வந்து பார்க்குறோம். எஃப்சிவி டொபாக்கோ அந்த ஃப்ளூக்யூடு வெர்ஜினியாவுக்கு ஒரு சில வெரைட்டிஸ் வந்து சிடிஆர்ஐ சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிடிஆர்ஐ ஸ்பெஷல் இருக்குது, ஜெயஸ்ரீ இருக்குது, கோதாவரி ஸ்பெஷல், G11. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்சிவி டொபாக்கோ வெரைட்டிஸ். இதுவே வந்து சிகார் அண்ட் செட்ரூட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா எருமை கப்பல், மோனக்கப்பல், மடிவல், அடுகுமல்லி, ஸோ இது மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சிகார் அண்ட் சேரூட்ன்ற இந்த டைப் ஆஃப் புகையிலை தான் அதிக அளவில் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எஃப்சிவி டொபாக்கோ சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா லாபம் வந்து அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. சீவிங் அண்ட் ஸ்னஃப்க்கு தனியாக வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த டைப்பை வந்து இங்கே செய்ய போகிறோமோ பிடி டொபாக்கோக்கும் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த ரகத்தை வந்து வளர்க்க வந்து தொடங்கலாம். இந்த நாற்றங்கால்கள் அதிக அளவில் ரொம்ப நெருக்கமாகவும் வந்து இருக்கக்கூடாது. அப்படி நெருக்கமாக இருந்துச்சுன்னா அவைகளுக்குள்ள போட்டி நிலவி சரியான ஒரு கன்றுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம வந்து போயிடும். அந்த காரணத்தினால சரியான அளவில் பிளான்ட் பாப்புலேஷனை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாத ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க நாற்றங்கால்களை வந்து நம்ம நீக்கி விட்டுடணும் அந்த சீட் பெட்ல இருந்து. இந்த நாற்றங்கால்களை பார்த்திங்கன்னா நடவு நிலத்துக்கு வந்து நம்ம மாற்றணும். அப்படி மாற்றத்துக்கு வந்து பென்சில் திக்னஸில் 10லேருந்து 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்காமல் நாற்றங்கால்கள் மாறிட்ட பிறகு நம்ம வந்து நடவு டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணலாம். 7லேருந்து 8வது வாரம் நம்ம நர்சரி அமைத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணலாம். டிரான்ஸ்பிளான்ட் அதாச்சும் நாற்றங்கால்ல வந்து நடவு நிலத்துக்கு மாற்றத்துக்கு 3லேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி தண்ணீர் விடுவது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நடவு இல்லை நம்ம சீட் பெட் அமைத்து வந்து பண்ணுறதுக்கு. ட்ரே மெத்தட்னா அது ரொம்ப சிம்பிளாகவே வந்துருக்கும். நம்ம ட்ரேஸை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து டைரெக்டாக போய் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த உரங்களை பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் அவைகளோட வளர்ச்சின்றது வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து வரலாம், நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த நிலத்துக்கு மாற்றிட்ட பிறகு நடவு நிலத்துக்கு மாற்றிட்ட பிறகு நம்ம உரங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அமோனியம் சல்ஃபேட்டை வந்து கொடுக்கலாம். 120லேருந்து 150 கிலோகிராம் வந்து கொடுக்கணும் நீர் பாய்ச்சல் இருக்கிற இடங்களில். ஸோ இரிகேட்டட் கண்டிஷனில். இதுவே பார்த்திங்கன்னா வந்து மானவரியாக வந்து வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 60லேருந்து 80 கிலோகிராம் வரைக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்பரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுக்காத பட்சத்தில் பேர்னிங் குவாலிட்டி, ஸோ அந்த ஸ்மோக்கிங் குவாலிட்டின்றது வந்து குறையுது. அந்த காரணத்தினால அதையும் வந்து சரியான அளவில் வந்து கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் வரும். முக்கியமாக அந்த போரான். ஸோ போரானை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போரஸ் பவுடர் 10 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாலே ஓரளவுக்கு நம்ம நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் உர மேலாண்மையை வந்து புகையிலையில் வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து இதில் இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன? ஸோ நம்ம நடவு செஞ்சாச்சு, நிலத்துக்கு வந்து மாட்டியாச்சு. அங்கே நர்சரியிலையும் ஒரு சில பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வரும், இங்கேயும் ஒரு சில பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வரும். என்னென்ன பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், அப்புறம் களைகள்ன்றத பார்ப்போம். இதில் முக்கியமாக வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, ஆரோபான்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து களையில் ஒரு ஒட்டுண்ணி செடி, பாரசிட்டிக் பிளான்ட்னுவாங்க. இப்போ புகையிலை சாகுபடியில் ஈடுபட்டு இருக்க விவசாயிகள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ஆரோபான்சி உங்களுடைய நிலத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து பிடுங்கி வந்து போட்டுருங்க. இந்த பாரசிட்டிக் ஒட்டுண்ணி செடி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்களை இந்த புகையிலையோட வேர்களில் ஊடுருவ விட்டு புகையிலைக்கு செல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து பறித்து எடுத்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா களைகளை விட ரொம்ப ஒரு கொடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ அதனால ஆரோபான்சி பிரச்சனை புகையிலையில் அதிகமாகவே வந்துருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல். பூச்சி தாக்குதலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போடாப்டிரா லுட்டூரா டொபாக்கோ கட்வாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து புகையிலையில் அதிக அளவில் வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதோட பிரச்சனையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த பூச்சி வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இயற்கை முறையை வந்து போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நான் நியூட்ரியன்ஸ் வந்து சொல்கிறேன்னா அவைகளை வந்து நம்ம உரமாக வந்து கொடுக்குறோம். அதில் வந்து கெமிக்கல்ஸ் தான், பட் இருந்தாலும் அவை எதுவுமே வந்து பாய்சன் இல்லை.
ஸோ அதனால் வந்து அவை அந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகள் போகும்போது அவை எல்லாமே வந்து பாய்சன், அது மனித இனத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பூச்சிக்கொல்லியை வந்து தவிர்த்துடுங்க. உரம் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் வந்து கொடுக்கலாம், ஆனால் பூச்சிக்கொல்லிகளை பெரும்பாலும் வந்து தவிர்த்துடணும், ஏன்னா அது எல்லாமே வந்து பாய்சன். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மெத்தட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும் இயற்கை முறையில். ஃபஸ்ட்டு இயற்கை முறைன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எக் பாராசிட்டாய்னு அழைக்கப்படுற ஒரு விதமான ப்ரெடேட்டர் பூச்சியை வந்து பயன்படுத்தலாம். அது இதில் இந்த பூச்சிக்கு வந்து எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலினியோமஸ் ரெமியோஸ் அப்படின்ற ஒரு பாராசிட்டாய்டு வந்து இருக்குது. ஸோ அந்த பாராசிட்டாய்டெலாம் வந்து எந்த சப்ளையராண்ட உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அப்படி எல்லாத்துமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி சப்போஸ் வந்து புகையிலை சாகுபடி செய்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அவங்களாண்டு இருந்து. ஸோ டெலினியோமஸ் ரெமியோஸ் அப்படின்ற ஒரு விதமான எக் பாராசிட்டாய்டை வந்து பயன்படுத்த இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியை போய் இயற்கை முறையிலே வந்து கொல்லும். இது மட்டும் இல்லாமல் 2% வரைக்கும் இருக்க NSK நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்டை வந்து பயன்படுத்தியும் இவைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இயற்கை முறையில். அதை தொடர்ந்து பெசிலஸ் துரிஞ்செனிசிஸ் குஸ்டாக்கி அப்படின்ற இந்த பயோ கண்ட்ரோல் இயற்கை முறையில் இந்த பூச்சை கொள்ளக்கூடிய ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டையும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுவெல்லாம் வந்து இயற்கை முறை. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கட்டுப்படுத்தாத பட்சத்தில் நாம் பயன்படுத்தக்கூடியதான் பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட். ஸோ எமாமெக்டின் பென்சோவேட் அப்படின்ற கெமிக்கல் வந்து பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா வந்து 5 கிராம 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் இந்த பூச்சிகள் வந்து இறந்து போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சார் உறிஞ்சும் பூச்சியான வெள்ளை ஒயிட் ஃப்ளை இவைகளை பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்திடலாம் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி. இந்த ஸ்போடோப்டிரா லிட்டுரான்னு அழைக்கப்படுற இந்த டொபாக்கோ கட்வாமை வந்து நம்ம இந்த புகையிலை புழுவை நம்ம இன்னொரு முறையில் வந்து கட்டுப்படுத்தலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை சாகுபடி செய்கிற இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ்டர் ஆமணக்கை வந்து நட்டு வந்து வைக்கணும். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் அந்த செடியை தேடி வந்து போயிடும். இதனால் புகையிலை வந்து பாதிப்புக்குள்ளாகாது. இப்போ நோய்கள் டேம்பிங் ஆஃப் அப்படின்ற நோயின்றது அதிக அளவில் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான வாடல் நோய். ஸோ இதுக்கு வந்து நம்ம இயற்கை முறையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பெரும்பாலும் வந்து ஃபங்கிசைடை தான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். போர்டோ மிக்சர் காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.4% இல்லை 0.2% வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்துருக்கும். இதை தொடர்ந்து மற்ற நிறைய நோய்கள் வந்து இருக்குது. லீஃப் பிளைட் இருக்குது, பிளாக் ஷாங்க் இருக்குது, நுனி இலை வாடுதல், இது மாதிரியான நோய்கள்லாம். இது எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன அந்த ஃபங்கிசைடை பயன்படுத்தி வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து புகையிலை செடியை அதிக அளவில் வந்து பாதிக்கக்கூடிய டொபாக்கோ மொசைக் வைரஸ், இது வந்து ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நம்மளால் வந்து தீர்வு வந்து காண முடியாது. முடிந்த அளவில் இந்த நோய் வராமல் வந்து பார்த்துக்கணும். வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயிரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியமாக வந்து இருக்கும். அந்த காரணத்தினால இந்த நோய் வராத மாதிரி ஒரு சில ரகங்களை பார்த்திங்கன்னா CTRI சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ராஜமுந்திரி ஆந்திர பிரதேஷ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதோட நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இருக்க ரகங்களை வளர்க்கறது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வாக வந்துருக்கு. சப்போஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயிரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ஸோ இந்த நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை பார்த்திங்கன்னா சரியான பயிர் சுழற்சி மூலமாக நம்மளால் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ பயிர் சுழற்சி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நோய் அப்புறம் இந்த பூச்சிகள் அப்புறம் இந்த வைரஸ் தாக்குதலேருந்து நம்ம புகையிலை சாகுபடியை சரியாக வந்து பண்ணலாம். ஒரு சில ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த புகையிலை சாகுபடியில் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிங்னு சொல்லுவாங்க, நுனி இலை கிள்ளுதல். ஏன்னா இந்த புகையிலையில் இலை தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் பார்ட்டாக வந்து இருக்குது. அதை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பூக்கள்ன்றது வந்து தேவைப்படாது, சத்துகள் வந்து அங்கே போகக்கூடாதுன்றதுனால டாப்பிங் வந்து பண்ணிவிடுவாங்க, நுனியிலே வந்து கிள்ளி எறிவாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நுனியில கிள்ளி எரிஞ்சிட்ட பிறகு பக்க கிளைகள்ன்றது வருங்க, இதை சக்கரன்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான லீஃபை வந்து தராது, இலைகளை வந்து தராது. அந்த காரணத்தினால இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸும் வந்து இருக்குது, சர்க்கரை சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கமர்ஷியல் கல்டிவேஷன் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை. பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்துக்கு வந்து இலைகள் மாறிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா அறுவடைன்றது வந்து செய்யலாம். இந்த அறுவடை செஞ்சிட்ட பிறகு இந்த FCV ஃப்ளூக்யூடு விர்ஜினியாவுக்கு தனியாக வந்து ஒரு ப்ராசஸிங் மெத்தடாலஜின்றது வந்து இருக்குது. இப்படி பண்ணால் தான் அந்த குவாலிட்டின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை ஒவ்வொரு பஞ்சாக வந்து கட்டுவாங்க, கொத்தாக கட்டுவாங்க. ஒவ்வொரு கொத்துக்கும் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 இலைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த இலைகள் எல்லாத்தையும் கொத்தாக கட்டி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பான் அப்படின்ற இதை வந்து க்யூரிங் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. இந்த க்யூரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புகையிலையில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஈரப்பதத்தன்மை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த FCVன்ற இந்த டைப்பில் மட்டும்தான் இது மாதிரி ப்ரொசீஜரை வந்து பின்பற்றுவாங்க. இதுதான் விலை அதிகமாகவும் வந்து போகும். ஸோ பார்னுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த பார்னில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் ப்ராசஸிங் வந்து பண்ணுவாங்க. அந்த இலைகளில் இருக்க அந்த மாய்ஸ்சரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூக் க்யூரிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எஃப்சிவி டொபாக்கோன்றது வந்து கிடைக்குது. ஸோ இப்படி பண்ணிட்ட பிறகு இதை பார்த்தீங்கன்னா வந்து கிரேடிங்கிறது வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி CTRI சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சரியான குவாலிட்டியான டொபாக்கோ லீவ்ஸ் வந்து பெறலாம். இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மட்டுமே நிறைய மக்கள் வந்து ஈடுபடுறாங்க. இது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரதான தொழிலாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. டொபாக்கோ போர்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. டொபாக்கோ போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புகையில வாங்கி விற்க வந்து தொடங்குவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து 114 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா புகையிலைன்றது வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவில் ஏற்றுமதி ஆகிற ஒரு முக்கியமான ஒரு கிராப்பாகவே பார்த்தீங்கன்னா டொபாக்கோன்றது வந்து இருக்குது. இப்போ இந்த புகையிலை சாகுபடியில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு எந்த நிறுவனங்களை வந்து அணுகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICARோட நிறுவனமான CTRI சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இதை வந்து அணுகலாம். இங்கே அணுகுனீங்கன்னா உங்களுக்கு FCV வந்து கிடைக்கும், ஃப்ளூக்யூடு வெர்ஜினியா டைப். அங்கே ஆராய்ச்சிகள் அதிக அளவில் வந்து FCV டைப்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த FCV டைப் தான் பார்த்தீங்கன்னா சிகரெட் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து இருக்கு. சிகரெட் டொபாக்கோ தான் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வந்து போகக்கூடியது. அதனால தான் அந்த விலை வந்து போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இவர்களோட ஒரு ரீஜனல் ஸ்டேஷன் வந்து இருக்கு, வேடசந்தூர்ன்ற இடத்துல. ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த ஊர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சியூவிங் டைப் டொபாக்கோட அந்த சீட்லிங்ஸ்லாம் வந்து கிடைக்கும். விவசாயிகள் வந்து இது மாதிரி டொபாக்கோ கல்டிவேஷனில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிறுவனத்தை அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களிடமிருந்து இந்த கன்றுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். டொபாக்கோ ட்ரேடர்ஸோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ட்ரேடர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். புதுமையான பயிர்களை விவசாயம் செய்யணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பயிராகவே வந்திருக்கும் புகையிலைன்றது. நிறைய பேர் வந்து பல காலங்களாக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க எல்லா ப்ராசஸுமே வந்து பண்ணும்போது ட்ரேடிங்கும் நீங்களே பண்ணும்போது இதில் வருமானம் வந்து ரொம்ப அதிகமாகும். விவசாயம் மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவாக வந்திருக்கும். ட்ரேடிங், போஸ்ட் ப்ராசஸிங் இது எல்லாமே ஒரே ஆள் பண்ணும்போது வருமானம் வந்து கூடும். அது லட்சங்களை தாண்டியும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து புகையிலை சாகுபடி தொழில்நுட்பம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டெக்குடோன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி காணொலிகள் நான் பதிவேற்றேன்னா அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.